ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்னுமே கவலையாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் இன்னும் நிறைய பேர் வந்து ஜாதி மதம்னு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வேறு மொழி பேசுகிறவன், வேறு இனம் பேசுகிறவன், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் சோஷியல் மீடியாக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்குது. ஈவன் நான் போடுற வீடியோஸில் நிறைய பேர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு அனானிமஸ் குரூப் தான். அதாவது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடென்டிட்டி இல்லை. லைக் அவங்க வந்து உண்மையான ஒரு ஃபேஸ் வச்சுக்கிட்டு லைக் அவங்க சைடில் ஏதோ ஒரு நியாயம் இருக்க மாதிரி பேசுறது இல்லை. லைக் இந்த மாதிரி ஒரு ஒரு வீக் மைண்டடான கொஞ்சம் பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு மாதிரி அவங்கள யார் வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க மைண்டை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விட்டு லைக் இதெல்லாம் வந்து யாருக்கோ ஒரு லாபம் இருக்கு. அவங்க வந்து இவங்கள தூண்டி விடுறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி இருக்க வீக் மைண்டடான ஆக்கள் எல்லாத்தையுமே வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இதுக்கு என்னைக்குமே வந்து இடம் கொடுக்காதீங்க. நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கொழும்புல லைக் ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பஸ் ஸ்டாண்ட்ஸ், அதாவது பெட்டா பஸ் ஸ்டாண்ட், கொழும்பு பெட்டா பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எங்கேயுமே பார்த்தாலும் குழியா அப்படியா எச்சு துப்பி எல்லா இடத்துலையும் உடச்சி வச்சு ஒரு டாய்லெட் கூட யூஸ் பண்ண முடியாத மாதிரி பஸ் புக் பண்ணுறதெல்லாம் ஏதாவது ஒரு மூலையில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு இடத்த வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை கவர்மெண்ட்டில் வந்து கிடப்பில் போட்டு கிடந்த ஒரு ப்ரொஜெக்ட் அதை எடுத்து மிஸ்டர் அனுரகுமார் அவர்கள் வந்து செஞ்சு ரெனோவேட் பண்ணி லைக் ஒரு மாதிரி ஒரு மால் மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு பக்கா டிசைனில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு பக்கம் நீங்கள் நினச்சிக்கணும். இதெல்லாம் வந்து மக்கள் கட்டின வரி பணத்தில் மக்கள் காசில் செஞ்ச ஒரு ப்ரொஜெக்ட். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு ப்ரொஜெக்ட். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பகலாக உட்காந்து உழைச்சவங்களை வச்சு அந்த ப்ரொஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணி. ஸோ மற்றபடி வந்து என்னென்னா பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வந்து யாரோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, அவங்க கடைசியாக வந்து ரிப்பன் கட் பண்ணி கிளப் வாங்கிட்டு மீடியாவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உழைச்சவங்களை வச்சு ஓப்பன் பண்ணி ரொம்ப சிம்பிளாக லைக் ஒரு மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக மக்களோட மக்களாக இருக்க அந்த கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஒரு எச்சை கொடுக்குற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக, இல்லைனா வந்து ஏதோ ஒருத்தன் பிடிக்காத ஒருத்தன் வந்து உடச்சிட்டு போகிறது மக்களோட்டு விஷயங்கள் தானே. அவன் வந்து ஏதோ காசு வாங்கிக்குவான், உடச்சவன் வந்து எப்படியாச்சும் கண்டிப்பாக வந்து எங்கேயாச்சும் வாங்கியிருப்பான், இல்லைனா செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் இந்த மாதிரி மக்களுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், மக்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் அவனோட தனிப்பட்ட ஒரு கோபத்துக்காகவோ சுயலாபத்துக்காகவோ உடைக்க விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கும் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, மிஸ்டர் அனுரகுமார் திசாநாயக் அவர்களை வந்து மாற்றி ஆகணும், அவரோட கவர்மெண்ட்லாம் சரியில்லை, இந்த இப்பயும் வந்து ஃபியூல் பிரச்சனை வந்துருச்சு, கேஸ் பிரச்சனை வந்துருச்சு, நாட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள அவர் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டாரு. அதாவது மக்களோட ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்க ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஒரு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பொலிட்டீஷியன்ஸ் இதுக்கு முன்னுக்கு இருந்தவங்க மக்களை சுரண்டி எவ்வளோ கரப்ஷன்ஸ் பண்ணாங்க. பக்ஷ ஃபேமிலியில் எவ்வளோ கரப்ஷன்ஸ், அதாவது காலங்காலமாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை. ஒன்று அவங்க இல்லைனா இவங்க, அதாவது யூஎன்பி இல்லைனா எஸ்எல்பிபி, இவங்க 2 பேரும் தான் மாறி 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 பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யார் வந்தாலுமே கூட மற்றவங்களை வந்து போட்டு கொடுக்க மாட்டாங்க, காட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதில் என்னென்ன மாதிரி கரப்ஷன் பண்ணி காசு சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அது ரெண்டும் இல்லாமல் ஒரு நான் எலைட் ஃபேமிலியிலேருந்து, அதாவது ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒருத்தர் தான் வந்து மிஸ்டர் அனுரகுமார் அவர்கள். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அவர் ஏதோ இன்னைக்கு நேற்று அரசியலுக்கு வந்த மாதிரி. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது இப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து, கேலனி யூனிவர்சிட்டியில் படிக்கிற டைம்லேருந்தே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். அங்கேருந்தே வந்து மக்களுக்காக குரல் கொடுத்த மனுஷன். ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்த மனுஷன், நல்லா படித்த மனுஷன். அப்படி இருக்கும்போது லைக் அந்த டைம்லேருந்தே வந்து இந்த மனுஷன் வந்து கரப்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வந்து அதை தான் அவர் பண்ணுறாரு. ஸோ அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையா? அவர் கூட நம்ம நிற்கணும். ஓவர் த நைட்டில் ஒரு கண்ட்ரியை வந்து மேலே கொண்டு போயிட முடியாது. எல்லாத்துக்குமே தெரியும் 2022 பக்ஷ ஃபேமிலியில் வந்து ஃபுல்லாக வந்து கரப்ட் பண்ணி கிரைசிஸ்குள்ளே வந்து நாட்டை கொண்டு போயிட்டு ஐஎம்எஃப்ல வந்து ஏகப்பட்ட அளவுக்கு கடன் வாங்கி நாடே ஒரு மாதிரி ஸ்தம்பிக்கிற நிலைமையில இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஐஎம்எஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, இன்னொரு பக்கம் ஜியோ பாலிடிக்ஸ். இன்னுமே வந்து இவங்களால தன்னிச்சையா முடிவுகள் எடுக்கக்கூடிய சுதந்திரமான ஒரு நிலைமையில இல்லை. அப்படி இருக்கும்போது கூட நாடை வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளான ஒரு நிலைமையில வச்சிருக்காரு. அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், அதை நம்ம பாராட்டணும். ஈவன் இவ்வளோ ஃபியூல் கிரைசிஸ், இது வந்து மொத்த உலகமே வந்து இப்போ ஸ்தம்பிச்சு போயிட்டு இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட் வார்னால கேஸ் பிரச்சனை, ஃபியூல் பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு. அண்ட் ஸ்டில் சம்மோ ஏதோ ஒரு ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11,000 ஏக்கர் வந்து லேண்ட் வந்து ஒதுக்கி இருக்காரு விவசாயத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் லோக்கலி மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு மாதிரி பரவலாக அதை வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இந்த மனுஷன். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல எவ்வளோ ஃபண்ட் வந்து எதுக்கெல்லாம் செலவழிக்கிறாங்க அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்க ட்ரை பண்றாரு. இதெல்லாமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பாராட்டி ஆகணும். இதுக்கு முன்னுக்கு இருந்த யூஎன்பி கவர்மெண்ட்லயோ இல்லைனா எஸ்எல்பிபி கவர்மெண்ட்லயோ இதெல்லாம் எங்கேயுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமா யாருக்கும் பேசவும் முடியாது. லைக் அந்த கவர்மெண்ட்ல எவ்வளவு தூரம் கரப்ஷன்ஸ் பண்ணாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வந்து என்ன அதிகபட்சமாக சொல்லி ஓட்டு கேட்டாங்க, நான் யுத்தத்தை முடித்தேன், நாட்டில் வந்து ஒரு அமைதியை கொண்டு வந்தேன். இந்த ஒரே விஷயத்தை வச்சு தான் வந்து காலங்காலமாக ஓட்டு வாங்கி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க மக்களை. அதை தாண்டி
தாண்டி மக்களுக்கு இடையில வந்து எந்த ஒரு நல்லதும் வரல. அதுக்கு இடையில வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஈஸ்டர்ன் அட்டாக்னு ஒண்ணு நடந்துச்சு. அதுக்கான விஷயங்கள் யார் செஞ்சா, என்ன பண்ணாங்க அத கூட கொண்டு வரல. ஸோ ஒரு மாரி மக்கள தொடர்ந்து மேனிபுலேட் பண்ற விஷயங்களே தான் எல்லா இடத்துலயும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்கால எஸ்எல்பிபியா இருக்கட்டும், யுஎன்பியா இருக்கட்டும். ஒருத்தர் எப்பயும் பேக்கப்ல தான் இருந்துக்கிட்டாங்க. அத தாண்டி ஒரு நான் அலைன்ட் ஃபேமிலில இருந்து வந்த ஒருத்தர் தனியா ஒரு மாரி இந்த கவர்ன்மெண்ட்ட மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கிடையில வந்து நெறைய பேர் வந்து தூண்டி விட்டுட்டு இருக்கானுங்க. அவங்க சிங்களவங்க, தமிழ், முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீங்க வந்து பணிஞ்சு போயிட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சீங்கன்னா, மக்களுக்கு இடையில இருக்க ஒத்துமையெல்லாம் உடைஞ்சு போகும். அதாவது ஈவன் சொல்லுமே உங்களுக்கு நேச்சுரலாவே ஒருத்தர் மேல ஒரு கோபம் இருக்கு. ஏதாவது ஒரு தனிப்பட்ட கோபம் இருந்தா கூட, அவங்களோட இந்த நேரா அந்த கோபத்துக்கு முரண்பட்டது வேற விஷயம். அதுக்காக நீ முஸ்லீம், நீ தமிழ், நீ சிங்களம் அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து லைக் அந்த இடத்துல இருக்க அந்த கம்யூனிட்டிக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான மக்கள் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒருத்தன் ஒரு அவனோட சுயலாபத்துக்காக யாரையோ வச்சு இந்த மாதிரிலாம் அழிக்க ட்ரை பண்றான் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம நாடு, நம்ம நாட்டுக்கிடையில இருக்க ஒத்துமைய வந்து நம்ம தான் பில்ட் பண்ணணும். அது நம்ம யாராவது ஒருத்தன் பிரேக் பண்ண வாரான் அப்படின்னு சொன்னா வந்து, அதெல்லாம் கண்டிப்பா நம்ம விடவே கூடாது. ஈவன் தமிழ்ல கூட வந்து நெறைய பேர் வந்து பைத்தியக்காரங்க மாரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் ஜஃப்னா தமிழுங்கிறான், ஒருத்தன் ட்ரிங்கோ தமிழுங்கிறான், ஒருத்தன் பெட்டிக்லோ தமிழுங்கிறான், அப் கண்ட்ரி தமிழுங்கிறான், கிளம்பு தமிழுங்கிறான். ஏன்டா எல்லாம் ஸ்ரீலங்கன்ஸ். ஸ்ரீலங்கன்னு பேசுங்கடா. ஸ்ரீலங்கன்னு பாருங்கடா. எல்லாத்துக்குமே வந்து உடம்புல ரத்தம் தானே ஓடுது. வேற எதுவுமே ஓடலையே. எல்லாருமே சாப்பாடு தானே சாப்பிடுறோம். கஷ்டம்னு வந்தா எல்லாருக்குமே ஒண்ணா தானே கஷ்டம் வருது. பிரச்சனைன்னு வந்தா எல்லாத்துக்குமே ஒண்ணா தானே பிரச்சனை வருது. நான் சொல்றேன் இந்த நாட்டுக்குன்னு சொல்லி. எல்லாருக்குமே எல்லாரோட உதவியும் தேவை. இன்னைக்கெல்லாம் உலகத்துல எவ்வளோ இடங்கள்ல வந்து வார் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ இடங்கள்ல நிம்மதி இல்லாம இருக்கு. எவ்வளோ இடங்கள்ல சாப்பிட இல்லாம இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாடு நம்ம நாடு ஸ்ரீலங்கா. அதுல எவ்வளோ விஷயங்கள் நம்ம நினைச்சாலும் கிடைக்காத அளவுக்கு ரிசோர்சஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு அழகான ஒரு நாடு. அது வந்து நம்ம அந்த மக்களுக்கு இடையில ஒருத்தன் அவன் தனிப்பட்ட லாபத்துக்காக முட்டி விட்டு மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது தெரியுமா? அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்குள்ள தான் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாக வேண்டி வரும். ஸோ அதை தான் நம்ம விடக்கூடாது. சீரியஸா நான் சொல்றேன் மிஸ்டர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து நம்ம கண்ட்ரில வந்து பிரசிடென்டா இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படணும். இந்த மாதிரி ஒரு என்டி கரப்டட் நாடை வந்து கொண்டு வரணும், கரப்ஷன் இல்லாத ஒரு நாடை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம அது எங்க இருந்து ஆரம்பிச்சாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இருந்து அதை ஆரம்பிச்சாரு. எத்தனை பொலிட்டீஷியன்ஸ் வந்து எவ்வளவு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த கவர்மெண்ட் சலுகைகள்னால, மக்களோட வரி பணத்தினால. அது எல்லாத்தையும் அவர் ரிமூவ் பண்ணாரா இல்லையா? ஈவன் இந்த மஹிந்த ஃபேமிலி வந்து அவர் வந்து ஆட்சியில் இல்லாத காலத்திலையும் கூட இங்க கொலம்புல எவ்வளோ பெரிய ஒரு ரெசிடென்சிஸ்ல எவ்வளோ பெரிய ஒரு செலவுல வந்து அதாவது கவர்மெண்ட் செலவுல இருந்துகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாரா இல்லையா? வேற எந்த கவர்மெண்ட்டும் அதெல்லாம் பண்ணாங்களா? இல்லவே இல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டா இந்த காலகட்ட பகுதியில் இருக்க ஒரு பிரசிடென்ட் நம்ம கண்ட்ரியில் இருக்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும். ஸோ அவர் கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. அவரும் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். கண்டிப்பா நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எத்தனையோ கரப்டட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஓட்டு போட்டு என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு மாத்த ட்ரை பண்றாரு. அப்படி இருக்கும்போது இவரோட கொஞ்சம் நின்று நம்ம ஃபைட் பண்ணுவோம். கண்டிப்பா அவர் வந்து இந்த நாடை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போவார். சீரியஸா அதை நம்பி ஆகணும். கண்டிப்பா நம்ம நம்பி ஆகணும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சேலஞ்ச் பண்றேன். மிஸ்டர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இல்லாம இந்த உலகத்துல ஒரு 10 லீடரை நீங்க வந்து பேர் சொல்லுங்க. கரப்டட் இல்லாத ஒரு லீடர் என்ன பண்ணாங்க? ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்க? ஆட்சிக்கு முன்னுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆட்சிக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க? அந்த மாதிரி ஒரு 10 லீடர் பேர் வந்து நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் தானே. ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒத்துமையா இருங்க. யாருக்கு இடையிலையும் வந்து இந்த ஜாதி மதம் அது இதுன்னு பேசிக்கிட்டு சும்மா பஞ்சாயத்தை கிளப்பிக்கிட்டு எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு சாகுறதுலாம் பண்ணாங்கப்பா. நம்ம நாடு ஸ்ரீலங்கா. we all have to be proud to be a ஸ்ரீலங்கன். நான் கண்டிப்பாக எங்கே போனாலும் பெருமையாக சொல்லிக்குவேன் ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொல்லி. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்பாதீங்க. நெகட்டிவிட்டியை நம்ம மக்களுக்கு இடையில வந்து கொண்டு வராதீங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணால் நம்ம நாட்டில் இருக்க நெகட்டிவிட்டியை நம்மளே துரத்தி விட்டு நம்ம நாடு மேலே வேற அப்படி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சுக்கங்க சாமி. அப்பா புரியாதவங்களுக்கு புரியாது. புரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எப்படியுமே வந்து புரிய வைக்க முடியாது. ஆனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.